அமெரிக்க முற்றுகைக்கு இன்னும் சில நிமிடங்களே. ஹார்மூஸில் என்ன நடக்கப் போகிறது? ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிடப் போவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி முற்றுகைக்கு இன்னமும் 20 சில நிமிடங்களே. கிரீன்விச் நேரப்படி பிற்பகல் 2 மணியளவில், அதாவது இலங்கை நேரப்படி இரவு 7:30 மணியளவில் இந்த முற்றுகை ஆரம்பமாக உள்ளது. அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கை மத்திய கிழக்கு ஆசியாவில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானின் துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் கப்பல்களே முற்றுகையிடப்பட உள்ளன. ஓமான், பாரசீக வளைகுடாவில் உள்ள துறைமுகங்களின் கப்பல்களும் முற்றுகையிடப்படும். ஆனால் ஈரான் அல்லாத துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களுக்கு ஹார்மோஸ் நீரிணையில் சுதந்திரமான கடற்பயணம் தடை செய்யப்படாது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரானின் சபாநாயகர் முகமது பஹர் ஹலிபாய் அவர்கள் போராடினால் நாங்களும் போராடுவோம், அச்சுறுத்தல்களுக்கு தளர மாட்டோம் என்று அமெரிக்காவின் எச்சரிக்கைக்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். இதேபோன்று ஹார்மூஸ் நீரிணைக்கு அருகில் வரும் ராணுவ கப்பல்களுக்கு பலமான எதிர்வினை அளிக்கப்படும் என்று இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான சமரச பேச்சு எந்த உடன்பாடுமின்றி நேற்று ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் இரு நாடுகளிடையேயும் போர் பதற்றம் தொற்றிக் கொண்டது. இந்த நிலையில் ஹார்மூஸ் நீரிணையை முற்றுகையிடும் அமெரிக்காவின் அறிவிப்பு போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஹார்மூஸ் நீரிணைக்காக ஏன் இந்த போர்? அதற்கான முக்கியத்துவம் என்ன? ஹார்மூஸ் நீரிணை உலகின் முக்கியமான கப்பல் போக்குவரத்து வழித்தடமாகும். உலகுக்கு தேவையான பெட்ரோலியம், இயற்கை எரிவாயுவில் 20% இந்த வழியூடாகவே பயணிக்கின்றன. ஆசிய நாடுகளுக்கான எரிபொருள், எரிவாயுவில் 86% இந்த வழித்தடத்தினூடாகவே பயணிக்கின்றன. இதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகள் தமது ஏற்றுமதிக்காக ஹார்மூஸ் நீரிணையை நம்பியுள்ளன. ஹார்மூஸ் ஊடாக ஏற்றுமதியாகும் எரிபொருள், எரிவாயு பொருட்களில் 36% சவுதி அரேபியாவுக்கு சொந்தமானவை. அடுத்த இடத்தில் ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம் என்பவை உள்ளன. ஹார்மூஸ் நீரிணையை முடக்கி வைத்திருப்பதன் ஈரானின் பங்களிப்பு வெறும் 11% தான். இது தவிர குவைத் 9%, கட்டார் 5% பங்களிப்பை வழங்குகின்றன. இதேவேளை எரிபொருள், எரிவாயு இறக்குமதிக்காக ஹார்மூஸ் நீரிணையை நம்பியிருக்கும் நாடுகளில் 31%-உடன் சீனா முதலிடத்தில் உள்ளது. இந்தியா 14%-உடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது. ஏனைய ஆசிய நாடுகள் 41% எரிபொருள், எரிவாயுவை பெறுகின்றன. இதேவேளை ஐரோப்பா 4%-ஐயும், அமெரிக்கா வரும் 3%-ஐயுமே இறக்குமதி செய்கின்றன. ஆனால் ஹார்மூஸ் நீரிணை வழித்தடத்தில் ஏற்படும் இந்த பாதிப்பு உலகம் முழுவதும் எரிபொருள் விலையை அதிகரித்துவிடும். அண்மையில் எமது நாடான இலங்கையில் மட்டுமன்றி உலக நாடுகள் பலவற்றிலும் எரிபொருட்கள், எரிவாயு நெருக்கடி ஏற்படவும் விலைகள் உயர்வுக்கும் ஈரான் அமெரிக்கா போரால் ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டதே காரணமாகும்.